பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் பிதாவே, ஏசப்பா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சீக்கிரம் ரட்சிக்கப்படணும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கு நம்ம கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகை அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகை அப்படின்னா, ஏசப்பா வந்து நம்மளுடைய பாவத்துக்காக, நம்மளுடைய அக்கிரமத்துக்காக ஒரு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் வந்து இந்த உலகத்தில் வந்து உலாவிட்டு இருந்த பொழுது ஏசப்பா வந்து 40வது நாளில் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா, மேகங்களுக்கு நடுவில் எக்கால சத்தத்தோடு ஒரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இதுதான் கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகை. நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுதல். தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுதல் அப்படின்னா, ஏசப்பா இந்த மாதிரி உலகத்திற்கு வருவாங்க, நம்மளோட பாவங்களை மன்னித்து சிலுவையில் அறையுண்டு நம்மளுக்காக மறித்து 3ஆம் நாள் உயிர் தழுவாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறுதலை வந்து இந்த இதில் சொல்கிறாங்க. 2வது பூமிக்குரிய காரியம் நிறைவேறுதல். பிதா வந்து ஏசப்பாவுக்கு நிறையா அருளின எல்லா காரியங்களுமே, ஏசப்பாவுக்கு வந்து அருளின எல்லா காரியத்துமே வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே நிறைவேறிட்டாங்க. அவங்க பிதா வந்து கிறிஸ்தியேசுக்கு வந்து சொன்னது எல்லாமே நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறது பூமிக்குரிய காரியம் நிறைவேறுதல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 3வது திரும்பவும் பூமிக்கு வருதல். ஏசப்பா எப்படி வந்து பூமிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அதே போல் திரும்பியும் நம்மளை பூமிக்கு வருவாங்க. எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அதே போல் பூமிக்கு திரும்பவும் வருவாங்க. எக்கால சத்தத்தோடு மேகங்களுக்கு நடுவில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி திரும்பியும் அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் பூமிக்கு வருதல். 4வது பிதாவின் அன்பு. பிதாவின் அன்பு அப்படின்னா, ஏசப்பா வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரோட சிலுவையில் அரைஞ்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. ஏசப்பாவோட பிதாவினுடைய அன்பை வந்து இந்த இதில் சொல்கிறாங்க. 5வது வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுதல். வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்னா, ஏசப்பா வந்து எதற்காக பரலோகத்திற்கு போனாங்க அப்படின்னா, நம்மளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் போனாங்க. அது நிச்சயமாக நம்மளுக்கு உண்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம விசுவாசிக்கணும். வாசஸ்தலத்தை நம்மளுக்கு நிச்சயமாக உண்டு பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதுக்கு ரிலேட்டடான ஹிம்ஸ் என்ன அப்படின்னா, ஹிம் 75 to 80, 75லேருந்து 80 வரைக்கும் இருக்கிற ஞானப்பாட்டுகளில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகை வந்து எந்த ஹிம் ஃபாலோ பண்ணுவோம்னா 75 to 80 இருக்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதில் இருக்க நான் 2 ஹிம்ஸ் நான் சொல்கிறேன். ஜெயித்த இயேசு சுவாமியார், மகிழ் கர்த்தாவின் மந்தையே இப்படிங்கிற வந்து நிறைய பாடல்கள் இருக்குது. நான் சிலது 2 எடுத்திருக்கேன். இனி 75 to 80 இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். வேத குறிப்புகள்னால் வசனத்தில் வந்து பைபிளில் இருக்க வசனத்தில் வந்து எப்படி இந்த கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏசப்பா வந்து எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வசனங்களை சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், லூக்கா 24வது அதிகாரம் 50, 51 வசனங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகை அப்படிங்கிற ஒரு பண்டிகையில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, ஏசப்பா நம்மளுக்காக ஒரு பரலோகத்துக்கு போய் நம்மளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதே போல் ஏசப்பா வந்து நம்மளுடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டு காயப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்க. அப்படியே வந்து பரலோகத்துக்கு போய் மேகங்களுக்கு நடுவில் எக்கால சத்தத்தோடு நடுவில் அவங்க வந்து இயேசுவானவர் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எதற்காக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னா, நம்மளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இதுக்கு ரிலேட்டடான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள். உங்களிடத்து நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏசப்பா வந்து எதற்காக வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த பரலோகத்துக்கு போனாங்க. இதுதான் கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகை. கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகை இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பரலோகத்துக்கு போய் பரலோகத்துக்கு எப்படி போனாரோ அதே போல் திரும்ப வருவார். நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு நியாயாதிபதியாக திரும்ப வருவார். இதுதான் நான் கிறிஸ்து பரத்திற்கீரன பண்டிகையிலேருந்து நம்ம நிச்சயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். இருப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற பிதாவே, ஏசப்பா, இன்றைக்கு நாங்கள்
நான் கற்றுக்கொண்டேன். ஏசப்பா இதற்காக நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுறதுக்காகவே வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவத்துக்கு நல்ல பிதாவே.